வீட்டை பெருக்கி சிங்கிற பாத்திரம் எல்லாம் போட்டு தேய்ச்சி முடிச்சு குழம்பு அடுப்பி வச்சாச்சு. இன்னும் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்ப எழுந்திக்கல. அவங்க அப்பா வர வர கூட சேர்ந்து தூங்குறாங்க. எப்பா என்னப்பா இது ஸ்கூல் ஆரம்பிச்சு தொல்லையா இருக்கு. இதை எழுப்பி நீ கேட்கறதுக்குள்ள எனக்கு முடிஞ்சிடும் போல. மது மது பிந்து மது ஐயோ எந்திக்கதான் பாருங்க, எந்திக்கவே மாட்டேதுங்க. நம்ம போய் 2 அடி கொடுத்தாதான் சரிப்பட்டு வருது. ஓ பிள்ளைங்களா மணி என்ன தெரியுமா, மணி எப்படி ஆகுது? ஸ்கூல் 9 மணி. அரை மணி நேரத்துல எழுந்து கிளம்பிடுவீங்களா? எழுந்து தொடங்க, எழுந்து தொடங்க பிள்ளைங்களா. சீக்கிரம் சாப்பிட்டு கிளப்புங்க. எந்திரிங்க பிள்ளைங்களா. சரி மம்மி ஒரு 2 minutes ப்ளீஸ். ஒரு மினிட்டும் கிடையாது. கரண்ட் கண்டு வச்சு எடுத்து நாக்கு பழுத்துரும். மரியாதை என்னைக்கு எழுந்து கிளம்பிடலாம். ஐயோ மனசா உனக்கு தனியா வேற சொல்லணுமா? எந்திரி, எங்க பிள்ளைங்களா போய் ஸ்கூல் எடுத்து நீ வேலைக்கு போகலாமா? உனக்கு ஷிஃப்ட் கரியாக்குற மாதிரி என்னைய சொல்லல. நல்லா தூங்குறது தற்கும்பு வரல மாதிரி கொட்டை விட்டுட்டு எந்திரியா மனசா. ஏழுதான் ஆகுது. எத்தனை பைசா ஊட்டு விடுற? 2 பேரும் போய் கிளம்ப போறீங்களா? இல்ல அடுப்புல வச்சு கண்ணி எடுத்து நாக்கு எழுத்துடவா? கிளம்பி தொலைகிறோம். நீ போ முதல்ல. போமா நீ முதல்ல கிச்சன்ல போய் வேலையை பாரு, நாங்க கிளம்புவோம். ஏட்டி புது யூனிஃபார்ம் நல்லா இருக்கு பாத்தியா? ஆமா டி, உனக்கு அழகா இருக்கு யூனிஃபார்ம். எனக்கு எப்படி இருக்கு? உனக்கு நல்லா தாண்டி இருக்காக்கா. ஆமா நீதான் பெரிய கிளாஸ் போறீல, உனக்கு என்ன பேண்ட் ஷர்ட் கொடுக்காம எப்படி கவுனே கொடுக்காங்க? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பாங்க டி. அடுத்த கிளாஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த மாசத்துலயே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இதே தான் போட்டு வர சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும். சரி வாட்டி ஸ்கூலுக்கு போவோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு பாத்துக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சலி மித்ரா உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. வா போவோம் வரசா ஸ்கூலுக்கு. ஆமா ஆமா, நானும் என் ஃப்ரெண்டு கவிதாவை பார்க்கணும். சரி வா போகலாம். அம்மா நாங்கள் கிளம்பிட்டோம், வாங்க சீக்கிரம். ஆமா அம்மா நாங்க கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு, சீக்கிரம் வாங்க. வந்துட்டு பிள்ளைங்களா போங்க போங்க, பூஜை ரூமுக்கு போங்க. போய் சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்புங்க. போங்க பூஜை ரூமுக்கு. சரிம்மா ரெடிவா போங்க. வா. எனக்கு பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா எழுப்பிருக்காங்க. நல்லா இருக்கணும் சாமி, நல்லா இருக்கணும். எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிச்சு நல்லா ஒழுக்கத்தோட ஒழுக்கத்தோட. பிள்ளைங்களா வாங்க சாமி கும்பிட்டு போக முடியாங்க. சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ஓடுங்க. சரிம்மா இந்த பிள்ளைங்களா அம்மா ஒரு வாய் ஊட்டி விட்டுறேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டு வர கிளம்புங்க. உங்க அப்பா வருவாரு, வண்டியில போட்டுக்காரு. போய் ஒழுக்கம் படிச்சுட்டு வரணும். சரியா பிள்ளைங்களா? சரிம்மா. அம்மா லஞ்ச் என்னதுமா? லஞ்ச் வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம், பப்படம், தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சிருக்கேன். நல்லா ஃபுல்லா எல்லாம் சாப்பிட்டு வந்துடணும். சரியா பிள்ளைங்களா? அம்மா நீ என்ன தக்காளி சாதம் மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு தயிர் சாதமும் கொடுத்து விடுங்க. பிள்ளைங்களா வெயிலுக்கு தயிர் சாதம் ரொம்ப முக்கியம். தயிர் சாதம் சாப்பிட்டாதான் நல்லா ஜீரணமாகும், குளிர்ச்சியா இருக்கும் உடம்பு. தக்காளி சாதம் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூடு பிடிச்சிடும். அப்புறம் சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி கையில வாடி இருக்கிறவங்கள சூடு பிடிச்சிருங்க. அதனால அம்மா 2 பேத்துக்கும் தக்காளி சாதமும் தயிர் சாதமும் சேர்த்து வச்சு விட்டுருக்கேன். சரியா? எவ்வளவு டிஃபன் பாக்ஸை காலி பண்ணாம வந்தீங்க, சாயந்தரம் பூசை இருக்கு பார்த்துக்கோங்க. அதனாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடலாம். சரிம்மா. இதெல்லாம் ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணி பத்திரமா பெரியவே சின்ன கையை பிடிச்சிக்கும். சண்டை போடாம இருக்கணும். ஸ்கூல் முடிஞ்சதும் சீக்கிரம் முடிஞ்சதும் டக்குனு சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு வரணும். வேற எங்கேயும் போகலாம். சரியா பிள்ளைங்களா? சரிப்பா. பாய் பாய் பாய். எங்க பாடி கவிஞரா? கவினு என்ன தூரம் இங்கிலீஷ்ல பேசுது? நல்லா அப்படியே என்னது கிளாஸ்க்கு போகாம நிக்கிறீங்க? நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்றோம்டா. சரி தெரியுமா லஞ்ச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏட்டி அக்கா கீரை சாதம் சொல்லு, தக்காளி சாதம் சொல்லினா கண்டிப்பா பங்குக்கு லஞ்ச் டைம் ஒரு கிளாஸுக்கு இல்லைன்னா என் கிளாஸ் கண்டிப்பா வருவான் பாரு. கீரை சாதம் தான் கவினே. ஆமா ஆமா, கிளம்பு கிளாஸ் கிளம்பு. அஞ்சலி கை உட்காரடி. நான் தான் முதல்ல வந்து நான் தான் உட்கார்ந்தேன். ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னடா கவினி முத நாளே சண்டையை போட்டாளுங்க? அது என்னமோ சரிதான் போ. அதானே என்னன்னு தெரியலையே. யாருக்குமே கிளாஸ் கிடையாது. ஸோ சைலண்டா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நாளையில இருந்து கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? யூ ஆர் வெல்கம்.